பசுமாடை சாணி போட்டு இருக்கும்போதே அதை கையில் பூமியில் படுறதுக்கு முன்னாடி அந்த சாணி கையால் ஏந்தப்பட்டு அதை உருட்டி அதை காய வச்சு அது கூட இந்த கருக்கான்னு சொல்லுவாள் அந்த விஷயத்தை ஒன்றா சேர்த்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் முக்கியமான நாட்களில் அதாவது சிவராத்திரி பொழுதில் கோயில்களில் அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அதை எரித்து அதை நல்ல ஒரு சன்னமான துணியில் போட்டு சலித்து அதை இன்னும் பாத்திரத்தில் வைக்கணும்னு வேறு சொல்லியிருக்கா விதி. சந்திராகாரமாக இருக்கணும் அந்த பாத்திரம். கோயில்களெல்லாம் விபூதி மடல் பார்த்திங்கன்னா சந்திர மாதிரி இருக்கும், ஒரு இரண்டாம் பிறை மாதிரி இருக்கும். அந்த சந்திராகாரமான மடலில் அதை வைக்கணும் அப்படின்னு அந்த ஆகாரம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி அது மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மண்பாண்டத்தில் செய்யப்பட்டதாக இருக்கலாம், அப்புறம் பஞ்சலோகத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த பாத்திரம் வரைக்கும் அதில் இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த விபூதியை சேமித்து வைக்கணும் அப்படின்னு. எல்லா நாளையும் விபூதி வைக்கக்கூடாது. சிவன் ராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. அதை வச்சுன்னு வருஷம் முழுக்க இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கா.